வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய தினம் உலக சமூக ஊடக தினமாக ஜூன் 30 நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் உலக மக்களுடைய வாழ்க்கையில் தொழில்நுட்பம் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்துவிட்டது. கையில் பணம் இல்லை என்றாலும் கூட வருத்தப்படுவதில்லை, கையில் மொபைல் ஃபோன் இல்லை என்றால் வருத்தப்படுகிறார்கள். காரணம், மொபைல் ஃபோன் இன்று மக்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது 100%. ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வாசிப்பு வர வேண்டும் என்பதற்காக புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார்கள், சிறுகதை புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார்கள். பள்ளியிலே, கல்லூரியிலே, பல்கலைக்கழகத்திலே ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள, வளர்த்து கொள்ள நூலகத்துக்கு சென்று புத்தகங்கள் எடுத்து படியுங்கள் என்பார்கள். உலக அறிவை பெருக்கிக் கொள்ள தினசரி நாளிதழ்களை படியுங்கள் என்று வலியுறுத்துவார்கள். ஒரு காலகட்டத்தில் லைப்ரரிக்கு போனால்தான் புத்தகத்தை பார்க்க முடியும், செய்தித்தாள்களை எடுத்து படிக்க முடியும் என்ற நிலைமை இருந்தது. ஆனால் இன்று படிக்கின்ற வழக்கம், வாசிக்கின்ற பழக்கம் மாறிவிட்டது. 75% மாணவர்கள் படிக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார்கள், வாசிக்கின்ற பழக்கத்தை விட்டுவிட்டார்கள் அல்லது மறந்துவிட்டார்கள் என்றே சொல்லலாம். ஆனால் சராசரியாக 13 வயது முதல் 18 வயது வரை இருக்கின்ற இளைஞர்கள், மாணவ மாணவிகள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், குறைந்தது 8 மணி நேரமாவது தங்களுடைய மொபைல் ஃபோனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கணக்கெடுப்பு வந்திருக்கிறது. வீட்டிலே பெற்றோர்கள் மொபைல் ஃபோனை அதிகமாக பயன்படுத்துவதை குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ வீடுகளில் பெற்றோர்கள் கூட மொபைல் ஃபோனிலேயே மூழ்கி விடுகிறார்கள். பிள்ளைகள் இருப்பதை மறந்துவிட்டு இதை பார்க்கின்ற பிள்ளைகள் பெற்றோர்களைப் போலவே தாங்களும் தங்களுடைய வாழ்க்கையை மொபைல் ஃபோனில் மூழ்கடித்து கொண்டிருக்கிறார்கள். இதை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, வாட்ஸ்அப் மூலமாக நண்பர்களை பெற்றார்கள், ஃபேஸ்புக் மூலமாக நண்பர்களை பெற்றார்கள், யூடியூப் மூலமாக நண்பர்களை பெற்றார்கள், இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் நண்பர்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நண்பர்கள் மூலமாக அவர்களுக்கு என்ன வாழ்க்கை கிடைக்கப் போகிறது? எத்தனையோ நண்பர்கள் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் கிடைத்தாலும் பெற்றோர்களுக்கு சமமாக ஆகிவிட முடியுமா? நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக கிடைக்கின்ற நண்பர்கள் காப்பாற்றுவார்களா? யூடியூப் மூலமாக எத்தனையோ இளைஞர்கள் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வியாபாரத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். யூடியூப் மூலமாக வியாபாரத்தை, கல்வியை, தொழிலை அறிமுகப்படுத்துகிறார்கள். அதன் மூலமாக வருமானத்தை பெறுகிறார்கள். ஆனால் எத்தனை % இளைஞர்கள் வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள், கல்வியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள்? ஆனால் அதே யூடியூப் பார்ப்பதன் மூலமாக, ஃபேஸ்புக்கு பார்ப்பதன் மூலமாக எத்தனை சதவிகிதம் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மனது பாதிப்பு அடைந்து வருகிறார்கள். அவர்களுடைய மனது பாதிக்கின்றது. அந்த மனது பாதிக்கின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கிறது. வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள். இறுதியாக மனநோய் மருத்துவரிடம் சென்று பரிசோதிக்கின்ற அளவுக்கு இளைஞர்கள் ஆளாகின்றார்கள், குறிப்பாக மாணவ மாணவிகள். இது கல்லூரியில் மட்டுமல்ல, கல்லூரிகளில் மட்டுமல்லாமல் பள்ளிக்கூடங்களிலும் இந்த நிலைமை ஏற்பட்டு விடுகிறது. பொதுவாக மது அருந்துவதன் மூலமாக ஏற்படுகின்ற போதையை விட செல்போனை ஒரு மாணவன் கையில் இருந்து பிடுங்கி விட்டோம் என்றால்
எப்படிப்பட்ட ஒரு மிருக உணர்ச்சிக்கு அவன் ஆளாகின்றான். உதாரணமாக, ஒரு பையன் கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோனை பெற்றோர்கள் பிடுங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், எந்த மிருக குணம் அவனுக்கு ஏற்படுது, முகம் எப்படி மாறுபடுது, அவன் நடவடிக்கைகள் எப்படி மாறுபடுகின்றன என்பதை பெற்றோர்கள் பார்க்கின்றார்கள். பள்ளியிலும் கல்லூரியிலும் மாணவன் கையில் இருக்கின்ற மொபைல் போனை ஒரு ஆசிரியர் எடுத்துவிட்டால் அந்த மாணவன் எப்படிப்பட்ட விபரீதத்தை எடுக்கின்றான், விபரீத சிந்தனைக்கு ஆளாகின்றான் என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எதனால் இந்த நிலைமை ஏற்படுகிறது? தொழில்நுட்பம் மக்களை வளர்க்க வேண்டும். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை நாம் எப்படி கையாளுகின்றோம் என்பது நம்மை பொறுத்ததுதான். சயின்ஸ் இஸ் எ குட் சர்வெண்ட், டெக்னாலஜி இஸ் எ குட் சர்வெண்ட், பட் இட்ஸ் எ பேட் மாஸ்டர். ஒரு தொழில்நுட்பத்தை நாம் எப்படி கையாளுகின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வளர்ச்சியும் இருக்கிறது, வீழ்ச்சியும் இருக்கிறது. இந்த நேரத்திலே தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும், அறிவுபூர்வமாக பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மென்மேலும் வளர்வதற்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு இந்த தொழில்நுட்பத்தை, சமூக ஊடகத்தை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு சபதத்தை இன்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நண்பர்களே, உலக மேதை அரிஸ்டாட்டில் ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை சொன்னார். மேன் இஸ் எ சோஷியல் அனிமல், மனிதன் ஒரு சமூக மிருகம் என்று. ஒருவேளை அரிஸ்டாட்டில் இன்று இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? மனிதன் ஒரு சமூக ஊடக விலங்கு என்று சொல்லியிருப்பார். நண்பர்களே, இளைஞர்களே, மாணவ மாணவிகளே, சிந்தியுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.